அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டே 3 தற்கால தமிழ்நாட்டு வரலாறு. இந்த புக்கில் இருக்கிறத நமக்கு முக்கியமானதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். நீதி கட்சியின் முதல் தலைவர் சர் தியாகராயர். அடுத்து முதல் பொதுச் செயலாளர் யாருன்னா ஆற்காடு ராமசாமி. நீதி கட்சியின் முதல் தலைவர் சர் தியாகராயர், பொதுச் செயலாளர் ஆற்காடு ராமசாமி. ஸோ நீதி கட்சியில் முதலமைச்சர் யார் இருந்தானா சுப்புராயல் இருந்தார். அந்த டைமில் ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்குஸ் வில்லிங்டன் வந்து அந்த டைம் ஆளுநர். அடுத்து 1922 டிசம்பர் 18ஆம் நாள் இந்து சமய அறக்கட்டளை சட்ட மசோதா வந்துச்சு. இந்த சட்டம் 1925 நிறைவேற்றப்பட்டது. ஸோ 1922 சட்ட மசோதா 1925 நிறைவேற்றப்பட்டது இந்து சமய அறக்கட்டளை. ஓகேங்களா. அடுத்து 1938 டிசம்பர் 29 முதல் 1944 ஆகஸ்ட் 27 வரை பெரியார் தலைமையில நீதி கட்சி இருந்துச்சு. திராவிடர் கழகம் 1944 தோற்றுவிச்சார் பெரியார். அதனால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பி ராமச்சந்திரன் கீழும், பி ராமச்சந்திரன் அப்புறமா யாருக்குன்னா PD ராஜன் தலைமையில நீதி கட்சி செயல்பட்டது. ஸோ இன்னைக்கானது இதுதான். ஸோ நாளைக்கு மறுபடியும் ஒரு 10 பாயிண்ட் இல்லை 5 பாயிண்ட் அந்த மாதிரி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழன் TNPSC சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.